நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். விலங்குகளின் கட்டமைப்பு சார் அமைப்பு முறை ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ்ல 6வது பகுதியா இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கரப்பான் பூச்சியுடைய இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்க மண்டலம் எப்படி அமைஞ்சிருக்கிறது, பெண் இனப்பெருக்க மண்டலம் எப்படி அமைஞ்சிருக்கிறது என்பதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நாம இங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் பாத்தீங்கன்னா என்சிஆர்டி தமிழ் புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்தாளப்பட்டது. அது எதுனா ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் அப்படின்ற புத்தகம் தான். நீங்க இதை படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா பயாலஜில 360 அவுட் ஆஃப் 360 கன்ஃபார்மா எடுத்துடலாம். சரிங்களா? ரைட், வாங்க கரப்பாம்பூச்சியோட இனப்பெருக்க மண்டலத்தை நம்ம பத்தி பார்க்கலாம். ரைட், ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டையேஷியஸ் ஆங்கிலத்தில் ஞாபகம் வச்சுங்க. ஏன் நம்ம டையேஷியஸ் சொல்றோம்னா, ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாகவே காணப்படும். ஆண் கரப்பாம்பூச்சி பெண் பூச்சியும் தனித்தனியா இருக்கும். ரைட்டா? ரைட்டு. அண்ட் இந்த கரப்பாம்பூச்சி ஆண் கரப்பாம்பூச்சியில் எடுத்துட்டீங்கன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் நல்லாவே வளர்ச்சி அடைந்திருக்கும். பெண் கரப்பாம்பூச்சி எடுத்தீங்கன்னா பெண் இனப்பெருக்க உறுப்புகள் நல்லாவே வளர்ந்து காணப்படும். அப்ப இதுல இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள் அனைத்துமே நன்கு வளர்ச்சி அடைந்தவைகளாக காணப்படும். வெல் டெவலப்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க பாத்துங்க, ரெண்டுத்துக்குமான படத்தை நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்ல நம்ம ஒன்றும் டீட்டெயிலாவே பார்த்துடலாம். இது ஆண் இனப்பெருக்க மண்டலம், இது பெண் இனப்பெருக்க மண்டலம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்லா வெல் டெவலப்டு இனப்பெருக்க அமைப்பை இவைகள் பெற்றிருக்கின்றன. சரிங்களா? ரைட், ஒவ்வொன்றுத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். சரி, ஆண் இனப்பெருக்க மண்டலத்துல இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் பார்க்கும்போது கரப்பாம்பூச்சியில எந்த இடத்துல இவைகள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஓரிணை விந்தகங்கள். சரியா? பேர் ஆஃப் டெஸ்டிஸ் சொல்றோம். ஓரிணை விந்தகங்கள் எங்க இருக்கு? 4வது மற்றும் 6வது வயிற்று கண்டங்களுடைய பக்கவாட்டுல பக்கத்துக்கு ஒன்றாக காணப்படுகிறது. அப்படின்னா என்ன? 4வது வயிற்று கண்டத்துல இருந்து 5, 6, அப்ப அந்த 3 வயிற்று கண்டம் 4, 5, 6 இந்த கண்டங்களுக்கு இடையில பக்கவாட்டுல பக்கத்திற்கு ஒன்றாக லெப்ட் சைடு ஒரு விந்தகம், ரைட் சைடு ஒரு விந்தகம் என அமைந்து காணப்படுகின்றன. இந்த படத்தை பாருங்க, இங்க பாருங்க. இதுதான் என்னதுன்னு சொல்றோம். இது ரெண்டுத்தையும் தான் நம்ம என்ன சொல்றோம்? விந்தகம். இதுதான் விந்தகம். சரி, அப்ப 4th to 6th அப்டாமினல்ல இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ். சரிங்களா? அதுதான் முக்கியம். அண்ட் ஒவ்வொரு விந்தகத்தில் இருந்தும் உருவாகும் மெல்லிய விந்து நாளம், தின் வாஸ் டிஃபரன்ஸ் சொல்றோம், விந்து பைகள் வழியாக விந்து உந்து நாளத்தில் திறக்கிறது. அதாவது இப்போ விந்தகத்துல இருந்து என்ன உருவாகும்? விந்துகள் உருவாகும், டெஸ்ட்லாம் உருவாகும் இல்லையா? அது எதன் வழியா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விந்து நாளம் வழியா விந்து பையை அடைந்து அங்கிருந்து விந்து உந்து நாளத்தில் விந்து வெளியேற்றக்கூடிய நாளம் வழியாக வெளியேற்றப்படும். நீங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ரைட்டா? இதுதான் விந்தகம், டெஸ்டிஸ் நம்ம சொல்லிட்டோம். அதை இங்கே கொடுத்துருக்கோம். இதான் டெஸ்டிஸ். இதுல இருந்து வரக்கூடிய விந்துக்கள் எதன் வழியாக போகும்? இங்க பாருங்க, இதுதான் என்னது? மெல்லிய விந்து நாளம். யாரு? இவர் தான் விந்து நாளம். அப்ப இங்கிருந்து எங்க போகுது? விந்து நாளத்தில் இருந்து, இந்த விந்து நாளத்துல இருந்து இவருக்கு எங்க போகுது? அப்படியே ஜஸ்ட் அப்படியே உள்ள பாருங்க, அப்படியே இங்கிருந்து இங்க போகுது. சரியா? ரைட்டா? அப்ப எங்க போறாரு? இங்க பாருங்க, விந்து பை. இந்த அமைப்பு உள்ள இருக்கு, இதுக்கு மறைச்சு இருக்கு, விந்து பைன்னு சொல்றோம். ஓகே, விந்து பை வழியா எங்க வருது? விந்து உந்து நாளம். அப்படியே இது உள்ள இருந்து இங்க வரார் பார். இவர் தான் யாரு? விந்து உந்து நாளம், எஜாகுலேட்டரி டக்ட்னு சொல்றோம். அப்ப விந்து உந்து நாளம் வழியா இங்க வெளியேற்றப்படும், இந்த வழியா வெளியேறும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுச்சா? மறுபடியும் சொல்றோம் பாருங்க. விந்தகம், அதாவது டெஸ்டிஸ்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய விந்தணுக்கள் எங்க வரும்? அங்கிருந்து விந்து நாளம் வழியாக, இதான் விந்து நாளம், அப்படியே இங்கிருந்து டைரக்டா விந்து நாளம் வழியா எங்க போறார்? விந்து பைக்கு உள்ள போகுது. அந்த விந்து பையில இருந்து எஜாகுலேட்டரி டக்ட் என்று சொல்லப்படக்கூடிய விந்து உந்து நாளத்தின் வழியாக இந்த பக்கம், ஓகே, இதுவும் விந்து நாளம் தான், வழியாக வெளியேற்றப்படும். இதுதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். ரைட்டா? இது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இதனுடைய பாகங்கள்லாம் நீங்க பார்த்துக்குங்க. இது நம்ம விந்தகம்னு சொல்றோம். அண்ட் இங்க ஒரு கிளாண்ட் இருக்கு, 2 கிளாண்ட் இருக்கும் மொத்தம். இது
பேலி கிளாண்ட், பேலி சுரப்பி. அண்ட் இங்க இருக்கு பாருங்க, இது அதாவது இந்த விந்து பை, விந்து நாளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இங்க சாரி இந்த விந்து பை, நீண்ட நுண்குழல்கள், சிறு நுண்குழல்கள், இந்த அமைப்பு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காளான் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரைட்டு. அடுத்தது நமக்கு தெரிஞ்சோம், இது வந்து விந்து பை உள்ள இருக்கும், இது வந்து விந்து நாளம் அண்ட் விந்து உந்து நாளம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து வலது ஃபெலோமியா அண்ட் இங்க இருக்கிறது கீழ்ப்புற ஃபெலோமியர். அதே போல இன்னொன்ற பக்கம் இடது ஃபெலோமியா. அண்ட் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், டிட்டிலேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் இது மலப்புழை தண்டு. மலப்புழை தண்டுன்றது ஆண் பெண் ரெண்டுத்திலும் இருக்கும். ஆனா இந்த மலவாய் நீச்சி ஆனல் ஸ்டைல் ஆண் கரப்பாம்பூச்சியில மட்டும்தான் இருக்கும். அண்ட் இங்க பாருங்க, இது வந்து சூடோபெனிஸ் போலி ஆண்குறி உறுப்பு. இதுதான் ஆண் கரப்பாம்பூச்சி இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படக்கூடிய பாகங்கள். சரி, பார்த்துடலாம். விந்து உந்து நாளம் உயிரியின் மலைப்புழைக்கு கீழ் உள்ள ஆண் இனப்பெருக்க துளையில திறக்கிறது. இங்க பாருங்க, இதானே இங்க வந்துச்சா, விந்து உந்து நாளம் வந்துதா, இங்க இருந்து இந்த இடத்துல ஓபன் ஆகும், இங்க இருக்கும். சரியா, இந்த இடத்துல ஓபன் ஆகும், அதுதான் இங்க சொல்றாங்க. ரைட்டா. ஒரு சிறப்பான காளான் வடிவ சுரப்பி 6 முதல் 7வது வயிற்று கண்டங்களில் அமைந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். காளான் சுரப்பி எத்தனையாவது வயிற்று கண்டத்தில் அமைந்திருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 6 முதல் 7வது வயிற்று கண்டங்கள்ல அமைஞ்சிருக்கிறது. சரியா, இது ஒரு அக்சசரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட், அதாவது துணை இனப்பெருக்க சுரப்பியாக இந்த காளான் வடிவ சுரப்பிகள் பயன்படுகின்றன. இந்த இடத்தை பாருங்க, இதுதான் மஷ்ரூம் கிளாண்ட் நம்ம சொல்றோம். இதுதான் என்ன சொல்றோம், மஷ்ரூம் கிளாண்ட், காளான் வடிவ சுரப்பி. இது தவிர வேற என்ன சுரப்பி இருக்கு, ஃபேலி கிளாண்ட். இது வந்து இங்க பின்னாடி இருக்கான் பாரு, இவன் வந்து ஃபேலி கிளாண்ட், இது வந்து மஷ்ரூம் கிளாண்ட். இது வந்து அக்சசரி கிளாண்ட்ஸ் ஃபார் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதுக்கடுத்தது ஆண் கொனபோபிசிஸ் அல்லது ஃபெல்லோமியர். அதாவது சார் ஃபெல்லோமியர்னா என்ன, ஆண் இனப்பெருக்க துளையை சுற்றி காணப்படக்கூடிய கைட்டினால் ஆன, இது ரொம்ப முக்கியம், கைட்டினால் ஆன அந்த வடிவங்களை தான் நாம் என்ன சொல்றோம், ஃபெல்லோமியர் அல்லது கனபோபைசிஸ் அல்லது கொனபோபைசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபெல்லோமியர் ஆர் கொனபோபைசிஸ்னா என்ன, ஆண் இனப்பெருக்க துளையை சுற்றி காணப்படக்கூடிய கைட்டினால் ஆன வடிவங்கள் நம்ம சொல்றோம். ரைட்டா, ரைட்டு. இது எதை குறிக்கிறது, வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பை இவைகள் குறிக்கின்றன. இந்த படத்தை பார்த்தலாம், நமக்கு தெரியுமே. இங்க பாருங்க, ஆங்கிலத்தில் இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க, கொனபோபைசிஸ் ஆர் ஃபெல்லோமியர். இந்த அமைப்பு தான் இதை இங்க இருக்காம பாரு, இது ஃபுல்லாவே இந்த அமைப்புகள்லாம் நம்ம என்ன சொல்றோம், கொனபோபைசிஸ் ஃபெல்லோமியர்னு சொல்றோம். ரைட்டா, இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து இடது ஃபெல்லோமியர், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதால இடது ஃபெல்லோமியர்னு சொல்றோம். ஓகேவா. அதே போல இங்க பாருங்க, இது வந்து வலது, இந்த அடப்பு வலது ஃபெல்லோமியர். சரிங்களா, இது பாருங்க கீழ்ப்புற ஃபெல்லோமியர். ஓகே, அப்ப கொனபோபைசிஸ் தான் என்னன்னு சொல்றோம், ஃபெல்லோமியர்னு சொல்றோம். இது ஆண் இனப்பெருக்க துளையை சுற்றி காணப்படக்கூடிய அமைப்பு. சோ அப்ப இது எதை குறிக்கிறது, வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பை இவைகள் குறிக்கின்றன. ரைட்டுங்களா, சரி. இதெல்லாம் கைட்டினால் ஆக்கப்பட்ட பகுதியாக இருக்கும். ஓகே, அண்ட் இதுல இன்னும் கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, மஷ்ரூம் கிளாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேவா, ரைட். விந்தணுக்கள் விந்து பையில் சேமித்து வைக்கப்படுகின்றன மற்றும் ஸ்பெர்மடோஃபோர்கள் என்னும் கற்றைகளாக ஒன்றாக ஒட்டப்பட்டுள்ளன. அதாவது இந்த விந்தணுக்கள்லாம் வருது இல்லைங்களா, எங்க விந்தகத்திலிருந்து டெஸ்டிஸ்ல வரக்கூடிய விந்தணுக்கள்லாம் எங்கு சேமித்து வைக்கப்படுகிறதுனா விந்து பையில சேமித்து வைக்கப்படுகின்றன. சரியா, அப்ப அந்த விந்து பையில ஸ்பெர்மடோஃபோர்கள், அதாவது நிறைய ஸ்பெர்ம்கள்லாம் ஒன்னா ஒரு கற்றை போல ஒரு பஞ்சா என்ன இருக்கும், ஒன்னோட ஒன்னா ஒட்டப்பட்டு கொண்டு காணப்படும். சரிங்களா, இந்த விந்து அணுக்கள் எப்படா வெளியேற்றப்படும் அப்படின்னா, ஆண் கரப்பாம்பூச்சியும் பெண் கரப்பாம்பூச்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு கப்புலேஷன் இன கலவியில் ஈடுபடும் பொழுது ஆண் கரப்பாம்பூச்சியில் இருந்து இந்த விந்தணுக்கள்லாம் இந்த ஸ்பெர்மடோஃபோர்கள் என்ற அமைப்பாகவே வெளியேற்றப்படும். இங்க பாருங்க, ஸோ இந்த வழியாகவே கப்புலேஷன் நடக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த வழியாகவே அவைகள் வெளியேற்றப்படும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. சரிங்களா, ரைட். அடுத்துதான் நம்ம பார்க்க போறது
பெண் இனப்பெருக்க மண்டலம் பெண் கரப்பான்பூச்சியில எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பெண் இனப்பெருக்க மண்டலம் பொறுத்த மட்டும் ஓரிணை அண்டகங்கள் 2 முதல் 6வது வயிற்று கண்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையாவது வயிற்று கண்டத்துல பெண் இனப்பெருக்க மண்டலம் அமைந்திருக்கு அப்படின்னா 2லிருந்து 6வது வயிற்று கண்டங்களுடைய பக்கவாட்டுல பக்கத்திற்கு ஒன்றாக அமைஞ்சிருக்கிறது. இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1, ரைட் ஹேண்ட் சைடு 1. சரியா, மொத்தம் 2 அண்டகம் காணப்படுகிறது. எங்க அமைஞ்சிருக்கிறது? 2லிருந்து 6வது வயிற்று கண்டங்கள்ல. அதுதான் முக்கியம். ரைட்டு. ஒவ்வொரு அண்டகமும் 8 அண்டக்குழல்களால் ஆனது. ஓவேரியன் டுபியூல்ஸ் ஆர் ஓவரியோல்ஸ் சொல்றோம். இங்க பாருங்க, இது ஒரு அண்டகம் இல்லையா? இதுல எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். அதே போல இதுல எத்தனை இருக்கும்? 8 அண்டநாளங்கள் அப்படி இருக்கும். அதுதான் இங்க சொல்றோம். சரியா, ஒவ்வொரு அண்டகமும் 8 அண்ட குழல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இதனுள் தொடர் வரிசையில் வளர்ச்சி அடையும் முட்டைகள் உள்ளன. எதுக்குள்ள? இந்த அண்ட குழல்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா செயின் ஆஃப் டெவலப்பிங் ஓவா காணப்படுகிறது. இங்க பாருங்க, இந்த அமைப்பு நம்ம அண்டகம்னு சொல்றோம். அந்த அண்டகத்துக்குள்ள இருந்து எத்தனை இருக்கு? 8 அண்ட நாளகங்கள் ஒவ்வொன்றுத்திலையும் ரைட்டா இருக்கு. அதிலிருந்து இந்த வழி இங்கிருந்து எங்க வருவார்? பொது அண்டநாளம் அல்லது கலவி கால்வாய்க்கு வந்து சேரும். சரிங்களா? இங்க வந்து பாருங்க, இங்க ஒயிட் கலர்ல இங்க கொடுத்துருக்கு இல்லையா? இது என்னது? இதுதான் விந்து கொள்பை அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்துல ஸ்போமோதீகா. அதான் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ ஆண் கரப்பான்பூச்சியும் பெண் கரப்பான்பூச்சியும் இனக்கலவையில் ஈடுபட்டது இல்லையா? கப்புலேஷன் நடந்தது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? ஆண் கரப்பான்பூச்சியில் இருந்து அந்த விந்தணுக்கள் பெண் கரப்பான்பூச்சிக்குள்ள செலுத்தப்படும். அது எங்கு சேமித்து வைக்கப்படும்? இந்த விந்து கொள்பையில் தான் சேமித்து வைக்கப்படும். ரைட்டா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது என்ன சார் நடக்கும்? இப்போ இந்த அண்டகத்தில் இருந்து என்ன உருவாகும்? அண்டம் உருவாகுது இல்லை, எஃகு உருவாகுது இல்லையா? அந்த எஃகு இது வழியா வரும், அண்டநாளம் வழியா இங்க வரும். அதே சமயத்துல விந்து கொள்பையிலிருந்து விந்தும் வெளியே வந்து 2ம் சேர்ந்து கருவுறுதலில் ஈடுபடும். ரைட்டா? அப்ப கருவுறுதல் ஈடுபட்ட பிறகு இங்க பாருங்க, இங்க வந்து பெண் கரப்பான் பூச்சியில கொலட்ரியல் கிளாண்ட்ஸ், சரியா, கொலட்ரியல் கிளாண்ட்னு ஒன்று இருக்கும். அப்ப ஆண் வந்த அதுல இருந்து வந்தக்கூடிய விந்து பெண்ணிடம் வந்து வந்த எஃகு 2ம் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும்? முட்டையை ஃபார்ம் பண்ணிடும். சரியா? அதுக்கு மேல இந்த சுரப்பிகள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே அந்த முட்டைக்கு மேல ஒரு அமைப்பை தோற்றுவித்து வைக்கணும். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். ரைட், ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஒவ்வொரு அண்டகத்தின் பக்கத்தில் இருந்தும் உருவாகும் அண்ட நாளங்கள் உடலின் மைய பகுதியில் ஒன்றிணைந்து அண்ட பொது நாளம் எனப்படும் கலவி நாளத்தை தோற்றுவிக்கிறது. இதுதானே இங்க இருக்கிறான் பாரு, இதுதான் பொது நாளம். இங்க இருக்கு பாரு, இதுதான் பொது நாளம். சரிங்களா? இந்த படத்திலையும் பாரு, இதுதான் காமன் ஓவிடக்ட் ஆர் வெஜினா அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். ரைட்டா? ரைட். அப்ப அண்ட பொது நாளம் எனப்படக்கூடிய கலவி நாளத்தில் தோற்றுவிக்கிறது. அப்ப ஃபுல்லா இந்த கலவி நாளம் எங்க சார் போகுது அப்படின்னா ஜெனிட்டியல் சாம்பர்ல போயிட்டு ஓபன் ஆகுது. காமனா ஓபன் ஆகுது. ரைட்டா? இங்க இருக்காம பாரு, லாஸ்டா இதான் இன அறை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இங்க வந்து ஓபன் ஆகுது இந்த கலவி நாளங்கள். ஓகே, ரைட். ஸோ 6வது வயிற்று கண்டத்தில் இதுதான் நம்ம பார்த்தோம். 6வது வயிற்று கண்டத்தில் உள்ள ஓரிணை விந்து கொள்பைகள் இனப்பையின் முதுகு புறத்தில் உள்ள மையத்துளை வழியாக திறக்கிறது. சம்பி, விந்து கொள்பைன்னு ஒன்று அமைப்பு இருக்குல்ல, இங்க இருக்காம் பார், இவன் தான் விந்து கொள்பை. இது எத்தனையாவது வயிற்று கண்டத்தில் இருக்கிறது? 6வது வயிற்று கண்டத்துல காணப்படுகிறது. இந்த விந்து கொள்பை பெண் கரப்பாம்பூச்சியில 6வது வயிற்று கண்டத்துல காணப்படுகிறது. ரைட்டா? இதுவும் ஓரிணையாக காணப்படுகிறது. இந்த விந்து கொள்பை இனப்பையின் முதுகு புறத்தில் உள்ள மையத்துளை வழியாக திறக்கிறது. ரைட்டா? இந்த விந்தணுக்கள் ஸ்பெர்மோட்டோபோர்கள் வழியாக மாற்றப்படுகின்றன. இந்த விந்தணுக்கள்லாம் ஸ்பெர்மோட்டோபோர்கள் வழியாகவே ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது? அங்க பெண் கரப்பாம்பூச்சியிலிருந்து வரக்கூடிய அந்தோட சேர உள்ள போகுது. இவற்றின் கருவுற்ற, சரிப்பா, அப்ப ஸ்பெர்மோட்டோபோர்கள் வழியா உள்ள போச்சு, விந்தணுக்கள் உள்ள போச்சு, அங்கிருந்து வரக்கூடிய எக்கோட ஒன்னா சேர்ந்துச்சு, நமக்கு என்ன கிடைக்குது? கருவுற்ற முட்டைகள் கிடைக்கின்றன. ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் கிடைக்கிறது. இங்க பாருங்க, இப்ப இந்த அண்ட நாளம் வழியா உங்களுக்கு என்ன வரும்? அண்டம் வரும். அண்டம் வந்துருச்சா? ரைட். இந்த விந்து கொள்பை வழியா என்ன வரும்? விந்து வந்துருது. இது 2ம் சேரும், என்ன ஆகும்?
கருவுற்ற முட்டை நமக்கு கிடைக்கிறது. இந்த இடத்துல இப்போ நமக்கு முட்டை ஃபார்ம் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த கொலட்ரியல் கிளாண்ட்ஸ்லாம் இந்த கருவுற்ற முட்டைக்கு மேலே அப்படியே சூழ்ந்து ஒரு உறை போன்ற அமைப்பை தோற்றுவிக்கிறது. அதுதான் பார்க்க போறோம். ஸோ இது கருவுற்ற முட்டைகள் ஊத்திக்கா எனப்படும் காப்சூல்களில் இணைக்கப்பட்டிருந்தது. அப்ப பாருங்க, இது ஸ்பெர்ம், இது எக்கு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடுத்துங்க. இப்ப கருவுறுதல் நடந்துச்சுன்னு அர்த்தம். அண்ட் இதுக்கு மேல அந்த கொலட்ரியல் கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுது, ஊத்திக்காவை ஃபார்ம் பண்ணுது. ஊத்திக்கானது ஒரு கூடு மாதிரியான ஒரு அமைப்பு இதுக்கு மேல, சரியா, ஒரு கூடு மாதிரியான அமைப்பை தோற்றுவிக்கிறது. அது எப்படி இருக்குன்னா கேப்சூல் மாதிரி. நீங்க இந்த கரப்பாம்பூச்சி முட்டையெல்லாம் பார்த்துருக்கலாம், டப்புன்னு உடச்சிங்கன்னா டப்புன்னு வெடிக்கும். இனிமேலாம் போனீங்கன்னா பாருங்க. ரைட். ஊத்திக்கா என்பது ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் இருந்து கரும் பழுப்பு நிற கேப்சூல் மாதிரியான அமைப்பு. என்ன கலர்ல இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒன்று ரெட் கலர்ல இருக்கும் பிளஸ் அல்லது கரும் பழுப்பு நிறத்தில் காணப்படும். இதனுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/8 இன்ச் ஆர் 8 மில்லிமீட்டர். எதனுடைய நீளம், அந்த ஊத்திக்கா கேப்சூல் மாதிரி இருக்கு இல்லையா, அதனுடைய நீளம். ஓகேவா. இந்த கருமுட்டை கூடு ஏதாவது ஒரு பொருளின் மேல், குறிப்பாக உணவுப் பொருட்கள் அருகில் அதிக ஈரப்பதமிக்க இடுக்குகள் அல்லது வெடிப்புகள் அருகில் ஒட்ட வைக்கப்படுங்க. இது என்ன பண்ணிடும், கரப்பாம்பூச்சி, பெண் கரப்பாம்பூச்சி போயிட்டு இந்த ஊத்திக்காவை ஒட்ட வச்சுட்டு வந்துடும். எங்க இப்போ உணவுப் பொருட்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, அங்கே போய் ஒட்ட வச்சுட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஈரப்பதமிக்க ஒரு அடுக்குகள், இடுக்கு பகுதி அல்லது வெடிப்பு பகுதிகளில் உள்ள ஒட்ட வச்சுட்டு உடைய வந்துடும் பெண் கரப்பாம்பூச்சி. அண்ட் சராசரியா ஒரு பெண் கரப்பாம்பூச்சி எவ்வளவு கருமுட்டை கூட்டை உற்பத்தி செய்யும் அப்படின்னா 9 இருந்து 10 கருமுட்டை கூடை உருவாக்கும். ஐயோ, எவ்வளவு உருவாகுதுன்னு பாத்துங்க. அண்ட் இந்த ஒவ்வொரு கருமுட்டை கூடிலும் எவ்வளவு முட்டைகள் இருக்கும் அப்படின்னா 14 இருந்து 16 முட்டைகள் காணப்படும். ஸோ ஆவரேஜா ஃபீமேல் ப்ரொடியூஸ் 9 to 10 ஊத்திக்கே. கருமுட்டை கூட தான் நம்ம ஊத்திக்க. எத்தனை ஊத்திக்காவை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இருந்து 10 ஊத்திக்கா. ரைட்டா, ரைட்டு. ஒரு ஊத்திக்கா, சரி, அல்லது ஒரு கருமுட்டை கூடு, ஒரு கருமுட்டை கூடுல எத்தனை முட்டைகள் இருக்கும் அப்படின்னா 14 இருந்து 16. பார்த்துக்க, ஒரே ஒரு ஊத்திக்கா இருந்தா போதும், ஒரு 16 கரப்பாம்பூச்சியை உருவாக்க முடிய தன்மைக்கு இருக்கு. ரைட். இங்க பாருங்க, இவர் தான் கருமுட்டை கூடு, ஊத்திக்கா. இவரு என்ன பண்ணிச்சு, பெண் கரப்பாம்பூச்சி போட்டு போயிடுது. அண்ட் இது உடைச்சி இங்க பாருங்க, இதெல்லாம் அதனுடைய இளம் உயிர் நிம்பு, சரியா. இதெல்லாம் அதனுடைய இளம் உயிரி. கிட்டத்தட்ட 14 இருந்து 16 முட்டைகள் உள்ள இருப்பதை நீங்க பார்க்கலாம், சரிங்களா. அண்ட் இதுதான் சிவப்பு நிற அடர் பழுப்பு நிறத்தில் காணப்படக்கூடிய கருமுட்டை கூடு, ஊத்திக்கா. ரைட். பெரிப்ளானட்டா அமெரிக்கானாவின் கரு வளர்ச்சி நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பாரா மெட்டபோலஸ். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீட் தேர்வு அளவில். கரப்பாம்பூச்சி இந்த பெரிப்ளானட்டா அமெரிக்கானான்ற ஒரு வெரைட்டியில அதனுடைய கரு வளர்ச்சியை நாம் என்ன சொல்றோம், பாரா மெட்டபோலஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கரு வளர்ச்சி எதன் வழியாக நடக்கிறது, ஒரு யங் லார்வா நிம்பு, சரியா. அந்த இளம் பூச்சி நம்ம என்ன சொல்றோம், வளர் உயிரி நம்ம என்ன சொல்றோம், கன்னிப்புழு, நிம்பு அப்படின்னு சொல்லுவோம். சின்னதா இருக்கும், நம்ம பின்னாடி படத்துல பார்க்கலாம், ரைட்டா. அப்ப பெரிப்ளானட்டா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய கரு வளர்ச்சி என்ன வகையிலானதுன்னா பாரா மெட்டபோலஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க. ரைட். இந்த இளம் பூச்சிகள் முதிர் உயிர்களை போலவே இருக்கின்றன. சும்மா உருவாகும் போது எப்படி இருக்கும், அப்படியே கரப்பாம்பூச்சி எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். இயற்கையற்ற வளர் உயிர்கள் வளர் உருமாற்றத்தின் வழியாக முதிர் உயிராக. அப்ப இதுக்கு ரக்கை கிடையாதுங்க. முதல்ல உருவாகும் போது ரக்கைகள் இருக்காது நிம்புக்கு, சரியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் ஆக ஆக என்ன ஆகிறது, இந்த உருமாற்றம் அடைந்து என்ன நடக்குது, உருமாற்றம்லாம் அடைந்து பெரிய கரப்பாம்பூச்சியாக மாறும், சரியா. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோ. பாரா மெட்டபோலஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிம்பல் ஸ்டேஜ் வழியாக நடக்கிறதுனால நம்ம சொல்றோம், ஓகேவா. ரைட். இங்க பாருங்க, இது ஊத்திக்கே, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு எக்கு, அங்கிருந்து என்ன ஆகுது,
நிம்பு தோற்றுவிக்கப்படுகிறது. இதுதான் கரப்பாம்பூச்சியோடைய இளம் உயிரி. நம்ம என்ன சொல்றோம்? நிம்ப் அப்படின்னு சொல்றோம். அது அங்க இருந்துங்க பாருங்க, அது எங்க இருந்து என்ன ஆகிறது? ஒரு அடல்ட்டா மாறுகிறது. அதுக்கப்புறம் இது கருவுது நடந்து மறுபடியும் கருமுட்டையை உருவாக்கி தறுபடியும் இதே மாதிரி நடக்கும். இதான் லைஃப் சைக்கிள். சரிங்களா? ரைட். இவ்வாறு முதிர் உயிரியாக மாறுவதற்கு முன் இரைகளற்ற வளர் உயிரி சுமார் 13 முறை தோல் உரித்துக் கொள்கிறது. அந்த யங் நிம்பு இருக்கு இல்லையா, பெரிய காக்ரோச்சா மாறுறதுக்கு முன்னாடி எத்தனை முறை தோல் உரிக்குது அப்படின்னா 13 முறை தோல் உரித்துக் கொள்கிறது. இதுவும் நீட்டில் கேட்கலாமே, 13 முறை அது தோல் உரித்துக் கொள்ளும். ரைட்டா? ரைட்டு. வளர் உயிரியின் கடைசி நிலையில் கரப்பான் பூச்சியில் இறக்கை திண்டுகள் காணப்படுகின்றன. ஆனால் முதிர் கரப்பான் பூச்சியில் மட்டுமே முழுமையான இறக்கைகள் உள்ளன. அதாவது வளம் உயிரியோடைய நிம்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? பெருசாகிட்டே வருது இல்லையா? அதனுடைய லாஸ்ட் ஸ்டேஜில் தான் என்ன உருவாகிறது? விங் பேட்ஸ் உருவாகிறது. அப்போ கூட அது முழுமையான ரக்கையா எப்போ உருவாகும் அப்படின்னா ஒரு அடல்ட் கரப்பான்பூச்சி, ஒரு முதிர் கரப்பான்பூச்சியில மட்டும்தான் அது எப்படி இருக்கும்? ஒரு முழுமையான ரக்கைய உருவாக்கும். இங்க பாருங்க, இதோட டெவலப்மெண்ட் பாருங்க. சரியா? இது அங்கிருந்து உருவாகக்கூடிய நிம்பு. சரியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இந்த ஸ்டேஜில் வந்ததுன்னா இங்க என்ன இருக்கும்? இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த திண்டுகள் வரும், விங் பேட்ஸ். சரியா? இந்த இடத்துல நமக்கு விங் பேட்ஸ் உருவாயிருக்கும். அதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மெச்சூர் ஆகும். கரப்பான் பூச்சியில பாத்தீங்கன்னா பல இனங்கள் காடார்ந்த வகையிலான, அதாவது வைல்டு வெரைட்டின்னு சொல்றோம். நிறைய கரப்பான் பூச்சியில வைல்டு வெரைட்டி தான் இருக்கு. இவைகளுக்கு பொதுவாக இது ரொம்ப எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, ரொம்ப டேஞ்சரஸ் தான் இவனே தவிர நமக்கு பொருளாதார அளவுல இது முக்கியத்துவம் வாய்ந்தானா கிடையாதுங்க. ரைட்டா? அண்ட் ஒரு சில இனங்கள் மனித வாழ்விடத்திலும் மற்றும் அதனை சுற்றியும் செழுமையாக நிறைய காடார்ந்த வெரைட்டியா தான் இருக்கும். ஆனா ஒரு சில வெரைட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெரிய பிளானட்டா அமெரிக்கானா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷன் வாழக்கூடிய இடத்துலையும் அதனை சுற்றி இருந்த செப்டிக் டேங்கு எந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் செழுமையா வளரக்கூடியவை. அண்ட் இந்த கரப்பான்பூச்சிகளை பொறுத்த மட்டும் நோயை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் ஒரு வெக்டார் மாதிரியே செயல்படும். ஏனெனில் இது என்ன பண்ணுது? நம்ம ஏதாவது உணவுப் பொருளை ஓப்பனா வச்சிட்டோம்னா அது என்ன பண்ணிடும்? உணவுப் பொருட்களை சிதைத்து அதில் அதன் கெட்ட மனமுடைய மல கழிவுகளை வெளியேற்றி உணவுப் பொருட்களை மாசடை செஞ்சுடும். அது என்ன பண்ணிடும்? அந்த உணவை சாப்பிட்டுட்டு அங்க மலை பொருட்களை அந்த உணவுப் பொருட்கள்லயே வெளியேற்றி விட்டு வந்துடும். அதனால அந்த மனம் எப்படி இருக்கும்? கெட்ட மனம் வீசும். ரைட்டா? இவைகள் உணவுப் பொருட்களை மாசடை செய்வதன் மூலம் என்ன வகையிலான நோய்களை பரப்புகிறதுனா பாக்டீரிய நோய்கள். இதை கூட கேட்கலாம்ல, கரப்பாம்பூச்சி எந்த வகையிலான நோயை, அதாவது எந்த வகையிலான நோய் காரணியை பரப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரிய நோய்களை பரப்புகிறது. இதை நீங்க மறக்காதீங்க. சரிங்களா? ரைட்டு. இத்தோட கரப்பான் பூச்சி முடிகிறது. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் இத்தோட இன்னையோட இது முடிகிறதுங்க. நல்லா இதுல கொடுத்துக்கிறது எல்லாமே நம்ம ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்துல லைன் பை லைன் கொடுத்துருக்கோம். சரியா? பயாலஜி 360 வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய தமிழ் வழி மாணவர்கள் பண்ணக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம் இந்த ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்தை நீங்க வாங்கி தரவா படிங்க. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நல்லா நடத்திருக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? நண்பர்களுக்கு, தமிழ் வழியில நீட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. அப்படியே கூடவே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ரைட்டு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய காணொலிகளை